ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தாராக்கு வந்து ஒரு சைக்கிள் ஆர் ஒரு ஸ்கூட்டர் மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு பார்த்து இந்த ஸ்மித்ஸ் அப்படிங்கிற ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டாய் ஸ்டோர். யூகேயில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே மோஸ்ட்லி எல்லா டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸில் கண்டிப்பாக இந்த கடை வந்து இருக்கும். நாங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் சைக்கிள் வந்து அமேசானில் வாங்கினோம். மறுபடியும் அது சரியாலன்னு ரிட்டர்ன் பண்ணோம். மறுபடியும் இன்னொன்று வாங்கினோம். மறுபடியும் அது சரியாலன்னு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதான் இந்த டைம் வந்து நேராக கடையில் வந்து பார்த்து அவளை உட்கார வச்சு ஓட்டி பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க அப்படியே இந்த கடையும் கொஞ்சம் சுற்றி காமிக்கிறேன். ஆனால் ப்ரைமரிலி பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் அந்த எலக்ட்ரிக் கார் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம ஜாய்ஸ்டிக் வச்சு தாரா ஏறி உள்ளே உட்காந்துக்கிட்டோன்னா நம்ம ஜாய்ஸ்டிக் வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். அது வந்து 60 மினிட்ஸ்க்கு வந்து அதோட பேட்ரி பவர் இருக்கும். அது வந்து நம்ம வீட்டில் வந்து ப்ளக் பாயிண்ட் வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ அந்த காரும் நான் இப்போ எலக்ட்ரிக் காரும் பார்க்கணும். ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா £120 எவ்வளோ போட்டிருந்தாங்க நெட்டில். ஸோ அதையும் பார்க்கலாம். அண்ட் இந்த சைக்கிள் வாங்குறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அப்படியே இந்த ஸ்மித்ஸ் கடையும் முடிஞ்சளவு கொஞ்சோண்டு சுற்றி காமிக்கிறேன். உள்ளே வந்தோடனே அந்த கார் வச்சுருக்கிற செக்ஷனுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி கார் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பின்னாடி ஒரு ஹேண்டில் இருக்கும். குழந்தைங்க உள்ளே கார் வச்சுட்டு தள்ளிக்கலாம். பட் நான் பார்க்குறது வந்து இந்த மாதிரியான மாடல்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் போட்டுக்கலாம் அந்த காரை. அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோலும் வந்துடும். ஸோ இதுதான் அந்த ப்ளூ கலர் கார் அண்ட் ஆரஞ்ச் அண்ட் அந்த போலீஸ் கார் மாதிரி இருக்குல்ல ஃபோர்டில், இதுதான் அந்த 3 ஆப்ஷன்ஸு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஆக்சிலரேட்டர்லாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஜாய்ஸ்டிக் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேனுவல் மோட் வச்சுக்கலாம். அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டியரிங் திருப்பிக்கலாம். அவங்களே ஸ்டியரிங் திருப்பினா கார் திரும்பும். அப்புறம் ஆக்சிலரேட்டர் பெடல் கூட இருக்கும். ஸோ அது பெடல் பண்ணால் கார் மூவ் ஆகும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அது போக பார்த்திங்கன்னா இதில் ப்ளூடூத்து எல்லாமே இருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபோன் கூட பாட்டு போட்டுக்கலாம். ஸோ காருக்குள்ளேயே ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்துச்சு. ஸோ இதுவுமே 2-3 மாடல்ஸ் வந்து தாராக்கு பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இப்போ 2 வயசு குழந்தைங்கலேருந்து 4 வயசு குழந்தை வரைக்கும் இது சூப்பராக அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சும்மா ஒரு பேலன்ஸ் பைக் வாங்கலாமா அப்படின்னு பார்த்தோம். பட் அவளுக்கு வந்து சைஸ் வந்து சரியாக இல்லை. ஸோ அதனால் வேணான்னு விட்டுட்டோம். ஸோ இப்போ நான் அந்த கார் காமிச்சேன் எலக்ட்ரிக் கார், அதிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக் பைக் கூட இருக்குது. ஸோ இதெல்லாமும் கூட சூப்பராக இருக்குது. இங்கே வந்து நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா £80. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் மாதிரி ஒரு பெடல் இருக்கும். ஸோ அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்க அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகும். ஸோ இதுதான் அந்த பைக் மாடல்ஸ். ஸோ பின்னாடி வந்து பேலன்ஸ்டாக ஒரு 3 வீல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைங்க ஒன்று கால் வச்சு தான் பேலன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இன்கேஸ் உங்கள் குழந்தை 1-2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஓல்டு அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள். ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரோலரே தேவையில்லை. இனிமேல் இதை வச்சு நம்ம சூப்பராக எடுத்துகிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகலாம். ஆப்ஷன் 2-3 பார்த்தேன். பட் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா £80. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. பின்னாடி ஒரு சின்ன ஒரு ஹேண்டில் இருக்குது. தாராக்கும் நம்ம ஹைட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேணும்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த பின்னாடி இருக்கிற அந்த 2 வீலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்கூட்டர் மாதிரி அந்த ஸ்கூட் பண்ணி போகிற மாதிரி ஸ்கூட்டராக வந்து நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 2 இயர் ஓல்டுக்கு மேலே இருந்து இது நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் தாரா உட்காந்து பார்த்தா இதில் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா ஃபாஸ்ட்டாக தள்ளுற மாதிரி இருக்குது. அப்புறம் அதே போல் அந்த ஃப்ரண்ட்டு 2 வீலில் வந்து லைட் எரியும். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு ஆப்ஷன் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அது நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். அது ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருந்தது. சரி இது வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இன்கேஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இன்கேஸ் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் எதாவது பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இது ஒரு நல்ல ஆப்ஷனாக நீங்கள் வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். யாருமா ஓகேவா? £80 தாரு போலாமா? போலாமா? பில் போட்டுக்கலாமா? பில் போட்டு வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாமா? வீட்டுக்கு கொண்டு போலாம். இறங்கவே மாட்டேங்க.
இது அப்படியே நம்ம இப்போ இப்படி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பின்னாடி இது இல்லாமலும் கழட்டிக்கலாம் அவங்களே ஓட்டினா. அண்ட் தென் இட் டர்ன்ஸ் ஆல்சோ இந்த ஸ்கூட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இது வாங்கிட்டோம் ஃபைனலி. ஸோ செட்டப்பெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டில் போயிட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணி தாரா ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போகலாம். எஸ் தாராம்மா, தாரா சிட் டவுன். சைக்கிள் வேணுமா வேணாமா? வேண்டாம்மா, ரிட்டர்ன் பண்ணிடுவோம்டா. உட்கார் உட்கார். அன்பாக்ஸ் பண்ணிடுவோமா? ஆமாம், உட்கார் சொன்னதா. டேய் பின்னாடி வாடா. டேய் விடுடா. டேய் விடுடா விடுடா விடுடா. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிள் செட்டப் தான். நல்ல வேலை ஒரு பெருசாக ஸ்க்ரூ வாசர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் சும்மா எல்லாமே ஜஸ்ட் கிளிக் தான். 2-3 இடத்துல வந்து சும்மா ஹேண்ட் டைட் பண்ணுற மாதிரி 2-3 ஸ்க்ரூ இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் செட்டப். நான் இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. 80 poundsக்கு நல்ல ஒர்த். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எந்த இடத்துலையுமே அந்த ஒரு ஷார்ப்பான ஒரு எட்ஜோ இல்லை ஷார்ப்பான ஒரு ஃபினிஷ் எதுவுமே இல்லை. ஸோ அவங்க கொடுத்துருக்குற அந்த ஸ்க்ரூலாம் கூட பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் குழந்தைங்க வந்து கால் கையில் எங்கேயும் பட்டு எதுவும் கிழிக்காத அளவுக்கு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சொன்ன மாதிரி சிம்பிள் செட்டப், சூப்பராக டக்குன்னு ஒரு 5 minutesல வந்து நம்ம இதை ஈஸியாக வந்து அசம்பிள் பண்ணிடலாம். அந்த ப்ராடக்ட்டில் போட்டிருக்கதே பார்த்திங்கன்னா இது வந்து 2 to 5 years வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் அவங்க உட்காந்து மேனுவலாக புஷ் பண்ணி போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உட்கார்ற சீட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சும்மா ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஸ்கூட்டர் மாதிரி புஷ் ஸ்கூட்டர் மாதிரி இங்கெல்லாம் நிறைய பேர் அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி குவாலிட்டியும் இட்ஸ் வெரி நைஸ். நான் கண்டிப்பாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்கேஸ் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு நீங்கள் வாங்கி தரீங்க அப்படின்னா. ஈஸியாக நம்ம பின்னாடி திருப்பணுங்கிறதுக்காக இதை கழட்டிக்கலாம். வேண்டாம், கழட்டி ஸ்ட்ரைட் ஸ்கூட்டர் மாதிரி அவங்களே திருப்பி போய்ப்பாங்க. தாராக்கும் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே பிடிச்சிருச்சு இந்த ஸ்கூட்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்தப்போ வீட்டிலே சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆனோன்னா வெளியே போகணும் அப்படின்னோன்னா இப்போ வெளியே போனாலே பார்த்திங்கன்னா நான் இதை தூக்கிட்டு தான் போகிறேன் ஏறிட்டு. ஸோ அட் த சேம் டைம் வந்து குழந்தைங்க நடக்கிறதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஸோ இன்கேஸ் நடந்துக்கிற ஆக்டிவிட்டி முடிஞ்சிருச்சுன்னா சம்டைம்ஸ் இதையும் வந்து பேரலாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் இது வாங்கினோம். ஸோ வாங்கினது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்கேஸ் நெக்ஸ்ட் நாங்கள் மால் அந்த மாதிரி பெரிய பெரிய கடைக்கெல்லாம் நடந்து போகிறோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் நடந்ததுக்கப்புறம் இதையும் நம்ம கையில் வச்சுக்கிட்டோமா சம்டைம்ஸ் வந்து இதுலேயும் ஃப்ரீயாக உட்காந்து ஜாலியாக வரலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.